சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கருப்பு ஜூலை கலவரத்தின் 43ஆம் ஆண்டு நினைவு நாள் ஆரம்பம். வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படவுள்ள நினைவேந்தல்கள். நீதிபதிகளின் ஓய்வு தொடர்பான சர்ச்சை. சஜித் தலைமையில் ஒன்று கூடும் எதிர்க்கட்சிகள். 500 பவுன் தங்கத்துடன் 10 பேர் கைது. கண்டியில் திடீர் சுற்றி வளைப்பில் சிக்கிய நபர்கள். வடக்கு மற்றும் கிழக்கு கரையோரங்களை பாதுகாக்க திட்டம். சட்டவிரோத கட்டிடங்கள் அகற்ற யோசனை. டெல்லியில் தொடரும் போராட்டம். காவல்துறையினர் மீது போராட்டக்காரர்கள் தாக்குதல். வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும். ஒரு குடிசார் அணுசக்தி திட்டத்திற்கு அனுமதி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஈழத்தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட கருப்பு ஜூலை வன்முறை இடம்பெற்று இன்றுடன் 43 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. கருப்பு ஜூலை வன்முறையின் ஆரம்ப நாளான இன்றைய தினத்தில் 43ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நினைவேந்தல்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இலங்கையின் பல பகுதிகளில் 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி முதல் தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தன. இந்த ஜூலை வன்முறைகள் இடம்பெற்று இன்றுடன் 43 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றன. இதனை முன்னிட்டு வடக்கு கிழக்கு உள்ளிட்ட புலம்பெயர் நாடுகளிலும் நினைவேந்தல்கள் இடம்பெறவுள்ளன. இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிப்பது தொடர்பாக அரசாங்கம் முன்வைத்துள்ள முன்மொழிவு குறித்து எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சி தலைவர்களும் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளனர். ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இடம்பெறும் இந்த கலந்துரையாடலில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்திரிபால சிறிசேன ஆகியோரும் இன்று பிற்பகல் எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் நடைபெறவுள்ள இந்த கலந்துரையாடலில் பங்கேற்க உள்ளனர். மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நீதித்துறையின் சுதந்திரத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் பாதுகாக்கும் நோக்கில் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அரசாங்கத்தின் முன்மொழிவு தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாட்டை ஒருங்கிணைப்பதும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிப்பதும் இந்த கலந்துரையாடலின் முக்கிய நோக்கமாகும். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் நேற்றைய தினம் 4 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 11 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி புதைகுழியில் 1ஆம் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் என இதுவரையில் 90 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 471 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 455 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதேவேளை நேற்றைய தினம் புதன்கிழமை ஐரோப்பிய ஒன்றியத்தின் 8 பேர் கொண்ட குழுவினர் அகழ்வு பணியை நேரில் பார்வையிட்டதுடன் அகழ்வு பணிகளில் ஈடுபட்ட நிபுணர் குழுவினருடன் அகழ்வு பணிகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மற்றும் கிழக்கு கரையோர பகுதிகளை பாதுகாப்பதற்கு அதிகபட்ச நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். கடற்கரை பகுதிகளை அபிவிருத்தி செய்த பின்னர் அங்கு மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத நிர்மாணங்களால் கடற்கரைக்கு பெரும் சேதம் ஏற்படுவதால் அதனை தடுப்பதற்கு அதிகபட்ச சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். சுற்றாடல் அமைச்சுக்கு 2026ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது சுற்றாடல் அமைச்சினால் 19,719 மில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் 2027ஆம் ஆண்டிற்கான திட்டங்கள் குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. ஒலுவில் கடலரிப்பை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக நிபுணர் குழு ஒன்றை நியமித்து விரைவாக அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி இதன்போது அறிவுறுத்தினார். இலங்கையில் மனித ஜானி மோதலை குறைப்பதற்காக 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது கேட்டறிந்தார். மந்தகதியில் இடம்பெறும் இந்த திட்டங்களினால் மனித உயிர்களுக்கு அச்சுறுத்தலாக அமைகின்றன என்றும் தேவையான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருப்பதும்
திட்டங்கள் தாமதமாவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 9 இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 9 இந்திய கடற்றொழிலாளர்கள் தலைமன்னாருக்கு வடக்கே வைத்து கைது செய்யப்பட்டனர். இரணை தீவிற்கு அருகே உள்ள இலங்கை கடல் எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த 50க்கும் மேற்பட்ட இந்திய மீன்பிடி படகுகள் கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபடுவதை கடற்படையினர் அவதானித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கையின் போது ஒரு இந்திய மீன்பிடி படகு கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அதிலிருந்து 9 இந்திய கடற்றொழிலாளர்களும் கைது செய்யப்பட்டனர். மேலும் கைது செய்யப்பட்ட இந்திய கடற்றொழிலாளர்களும் கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் மீன்பிடி திணைக்களத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கண்டி வத்தேகம மடவள பகுதியில் 500 பவுன் தங்கம் மற்றும் பெருமளவிலான பணத்துடன் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்டி வத்தேகம மடவளி பகுதியில் உள்ள விடுதியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 3 கிலோ 930 கிராம் மொத்த நிறையுடைய 4 தங்க பாலங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றுள் ஒரு தங்கப்பாலம் மாத்திரமே 1 கிலோ 500 கிராம் நிறையை கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவர்களிடமிருந்து 1,69,00,000 ரூபாய் ரொக்க பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த தங்க தொகையானது சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என காவல்துறை சந்தேகிக்கின்றனர். கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியிலிருந்து கண்டிக்கு சென்றுள்ள குறித்த சந்தேக நபர்கள் வத்தேகமவில் உள்ள தங்குமிடம் ஒன்றில் தங்கியிருந்த போதே கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் தங்களிடம் உள்ள தங்க தொகையை அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்காகவே கொண்டு வந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. எனினும் கைப்பற்றப்பட்ட தங்கம் மற்றும் பணத்திற்கான முறையான உரிமையை நிரூபிக்கும் எந்தவிதமான ஆவணங்களையும் அவர்களால் சமர்ப்பிக்க முடியவில்லை என கூறப்படுகிறது. தங்க ஆபரண விற்பனை நிலையம் ஒன்றை நடத்தி வருவதாக அவர்கள் தெரிவித்திருந்தாலும் அது தொடர்பிலும் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மேலதிக விசாரணைகளுக்காக குறித்த சந்தேக நபர்களை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வத்தேகம காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மாத்தறை தேவேந்திரமுனி விகாரை பெரகரா ஊர்வலம் தொடர்பில் 2 பாதாள ஒழுக்க குழு தலைவர்களுக்கு இடையே ஏற்பட்டதாக கூறப்படும் கருத்து முரண்பாடு தற்போது துப்பாக்கிச்சூடு வரை தீவிரம் அடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த விகாரைக்கு அருகில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது இனம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவர் நேற்று முன்தினம் இரவு நடத்திய துப்பாக்கிச் சூட்டுக்கு பின்னரே இந்த தகவல் வெளியாகியுள்ளது. தெகிவாலை மல்லி மற்றும் கஞ்சிபானை இம்ரான் ஆகிய திட்டமிட்ட பாதாள உலக குழுவினருக்கு இடையில் இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தேவேந்திரமுனி விகாரை பெரகரவில் கலந்து கொள்ளும் காவடி நடன குழுக்களை குறைப்பது தொடர்பாக கடந்த 20ஆம் திகதி அந்த விகாரையின் பஸ்நாயக்க நிமலையான திலின மது சங்கவிற்கு நபர் ஒருவரால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது. கஞ்சிபானை இம்ரானால் பயன்படுத்தப்படும் KPI என்ற புனைப்பெயரை பயன்படுத்தி அந்த மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் தெகிவாலை மல்லி எனும் குற்றவாளி கஞ்சிபானை இம்ரானுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக கூறப்படும் குரல் பதிவொன்றும் சமூக வலைதளங்களில் பரவியது. அதனைத் தொடர்ந்து குறித்த இருவரும் தங்களுக்கிடையில் மிரட்டல் விடும் வகையிலான குரல் பதிவுகளும் வெளியாகியுள்ளன. இந்த நிலையிலேயே குறித்த விகாரைக்கு சுமார் 200 மீட்டர் தொலைவில் உள்ள வீடொன்றின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் அருகிலிருந்து CCTV கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவியில் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து எதிர்வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள தேவேந்திரமுனி விகாரை பெரகராவிற்காக விசேட பாதுகாப்பு வழங்குவதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதற்கமைய காவல்துறை விசேட அதிரடிப்படை இராணுவம் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்திய மத்திய கல்வி அமைச்சரை பதவி விலகுமாறு வலியுறுத்தி மாணவர்கள் தொடர்ந்தும் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் நேற்றிரவு டெல்லியில் காவல்துறையினர் மற்றும் போராட்டக்காரர்களிடையே மீண்டும் மோதல் வெடித்துள்ளது. நேற்றுள்ள தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியின் தலைமையில் கடந்த ஜூன் மாதம் 20 முதல் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்றிரவு போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது.
சன்சத் மார்க்கில் திரண்ட போராட்டக்காரர்கள் கட்டுப்பாட்டை மீறிச் சென்றதால் கூட்டத்தை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். இதனையடுத்து போராட்டக்காரர்கள் காவல்துறையினர் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனால் காவல்துறையினர் சிலர் காயமடைந்துள்ளனர். பதற்றத்தை தணிக்க மத்திய டெல்லியின் சில பகுதிகளில் இணையதள சேவைகள் தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளன. ஜந்தர் மந்தரை சுற்றியுள்ள 1.5 கிலோமீட்டர் சுற்றளவில் நேற்று மாலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை இணைய சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. அத்துடன் நாடாளுமன்றம் அமைந்துள்ள இடத்திற்கு அருகே மத்திய படையினர் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இந்த ஒப்பந்தம் வளைகுடா நாடான சவுதி அரேபியா ஒரு குடிசார் அணுசக்தி திட்டத்தை உருவாக்க அனுமதிக்கும் என்றும் கூறப்படுகிறது. அமெரிக்க எரிசக்தி துறையின் தகவலின்படி இந்த ஒப்பந்தம் சவுதி அரேபியா அணுசக்தி திட்டத்தில் அமெரிக்க நிறுவனங்களுக்கு சிறந்த அணுகளை வழங்கும் ஒரு அமைதியான அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் என்று கூறப்படுகிறது. ஒப்பந்தத்தின் முழு விவரங்கள் பொது வெளியில் வெளிவரவில்லை. எனினும் இது எதிர்காலத்தில் சவுதி அரேபியா யுரேனியத்தை செறிவூட்டல் அனுமதிக்கக்கூடும் என்றும் அந்த யுரேனியத்தை மின் உற்பத்தி நிலையங்களுக்கு எரிபொருளாகவும் அணு குண்டுகளாக தயாரிக்க பயன்படுத்தலாம் என்றும் அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது அணு உற்பத்தியை அதிகரிக்கும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். அமெரிக்காவுடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் கூட்டு ஆய்வுக்கு பிறகு இறக்குமதி செய்யப்படும் எரிபொருளை நம்பியிருப்பதற்கு பதிலாக அமெரிக்காவினால் கட்டப்படும் செறிவூட்டல் நிலையத்தில் சவுதி அரேபியா தனது சொந்த மண்ணிலேயே யுரேனியத்தை செறிவூட்டி எரிபொருளை உற்பத்தி செய்ய அனுமதிக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே மோதல் தீவிரமடைந்து வரும் வேளையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள பல அமெரிக்க தளங்கள் ஈரானிய தாக்குதல்களுக்கு இலக்காகியுள்ளன. மேலும் யேமனில் ஹூதிகள் கடல் முற்றுகையை அறிவித்த 2 நாட்களுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வந்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கருப்பு ஜூலை கலவரத்தின் 43ஆம் ஆண்டு நினைவு நாள் ஆரம்பம். வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படவுள்ள நினைவேந்தல்கள். நீதிபதிகளின் ஓய்வு தொடர்பான சர்ச்சை. சஜித் தலைமையில் ஒன்று கூடும் எதிர்க்கட்சிகள். 500 பவுன் தங்கத்துடன் 10 பேர் கைது. கண்டியில் திடீர் சுற்றி வளைப்பில் சிக்கிய நபர்கள். வடக்கு மற்றும் கிழக்கு கரையோரங்களை பாதுகாக்க திட்டம். சட்டவிரோத கட்டிடங்கள் அகற்ற யோசனை. டெல்லியில் தொடரும் போராட்டம். காவல்துறையினர் மீது போராட்டக்காரர்கள் தாக்குதல். வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஒரு குடிசார் அணுசக்தி திட்டத்திற்கு அனுமதி. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.